யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு ஒரு காரியத்தை பண்ணிட்டேன். தெரிஞ்சிருந்தா என்ன இந்த வீட்ல கூட வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய பழி அத நீ தாங்கிக்கிட்ட. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலடி. அந்த பழியை நான் ஏத்துக்கிட்டதுலயும் ஒரு சுயநலம் இருக்கு. அவங்களுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிருந்தா அவங்க என் பொண்ணை வெளியே அனுப்பும் போது உன்னையும் சேர்த்து தானே வெளியே அனுப்புவாங்க. மொத்தமா 2 பேரோட வாழ்க்கையும் பாழா போயிருக்கும் இல்லையா? என்ன வேணா வெளியில அனுப்பியிருப்பாங்க. ஆனா கண்மணிய வெளியில அனுப்புற துணிச்சல் வேற யாருக்கும் வராதரி. என் பையன் அன்பு அவளை விட்டுட மாட்டான். அது சந்தோஷம்தான். ஆனாலும் நீ இல்லாம என் பொண்ணு எப்படி அங்க வாழ்வா? என் பொண்ணு துணையே இல்லாம நிப்பாளே. உனக்காக நான் இந்த பழியை ஏத்துக்கல சிவகாமி, என் பொண்ணுக்காகவும் தான் ஏத்துக்கிட்டேன். அக்கா ஒரு நிமிஷம். இந்தா. ஹலோ சிவகாமி அக்கா. சொல்லு சரசு. இதுல அநியாயம் என்ன தெரியுமா? கண்மணி கூட இத செஞ்சது அக்கா தானே நம்புறா. அக்கா பாவம், அவங்க சொல்ல கூட வாய் வராம பழி எதுக்கிட்டு அப்படியே அமைதியா நிக்குது. இல்ல நீ கவலைப்படாத, கண்மணி கிட்ட நான் பேசுறேன். செஞ்சது நான் தாங்கிற உண்மையை சொல்லிடுறேன். அவளாச்சும் அவ அம்மா மேல தப்பில்லைன்னு தெரிஞ்சுக்குவாள்ல. சரிக்கா. அக்கா சிவகாமி அக்கா கண்மணி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறாங்களா? ஐயோ போன கொடு. சிவகாமி என்னது இது? இப்ப எதுக்கு கண்மணி கிட்ட உண்மையை சொல்ல போற? பின்ன அவளுக்கு தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டாம், தெரியவும் கூடாது. இத பாரு, என் மேல சத்தியமா சொல்றேன், இந்த உண்மைய நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. முக்கியமா என் பொண்ணுகிட்ட மட்டும் இல்ல, உன் பையன்கிட்ட கூட நீ இதை சொல்லக்கூடாது. இது என் மேல சத்தியம். என்னடி? அது அப்படித்தான், எல்லாம் நல்லதுக்கு தான். அது என்ன ஒருத்தர்கிட்ட சொல்லி ஒருத்தர்கிட்ட மறைக்கிறது? ரகசியம் ரகசியமாவே இருக்கட்டும், மறந்துடாத. என் மேல சத்தியம் பண்ணிருக்க, நீ யார்கிட்டயாவது உண்மையை சொன்ன அது என்னத்தான் பாதிக்கும். ஏய் என்னடி? இல்ல நான் சொல்ல மாட்டேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். போதுமா? சரி, நான் போனை வச்சிடுறேன். அத்தை, அம்மா லைன்ல இருக்காங்களா? இல்ல வச்சிட்டா. ஷோ, பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன விட நீங்க தான் முக்கியம். திரும்பவும் சொல்றேன், அம்மா பாவம், என்னோட நல்லதுக்காக பண்றேன்னு நினைச்சு தப்பு பண்ணிட்டாங்க. அவங்கள மன்னிச்சிருங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு நான் காலம் பூரா இந்த குடும்பத்துக்கு உண்மையா நேர்மையா விசுவாசமா இருப்பேன். உங்களையும் நல்லபடியா பார்த்துப்பேன். அவங்கள மன்னிச்சிடுவீங்க தானே? நீ என் பையனை பார்த்துக்கிட்டாலே போதும், எல்லாமே சரியா போகும்.